ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வர வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு ஒரு 10-20 கிட்ட சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நல்ல பழுத்த தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி தன்மை எல்லாமே போயிடுச்சு. அடுத்ததாக இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு அதை இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்ல பூண்டு மிளகாய் குழம்பு ரெடி.